வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்க்ளைமரில் கொடுக்குறேன். எல்லா ஸ்டாக்ஸுக்குமான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்க்ளைமரில் இருக்கும். நீங்கள் வேணும்னா போய் படிச்சுக்கலாம். இது ஒன்லி சார்ட் ஸ்டடி. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுதான் உங்களுக்கு பணம் தரும். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் மக்கள் பணம் பண்ணுறதுக்கான யோசனைகள் தரப்படுகிறது. என்னோடய ட்ரேடுகளை பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் கூட. உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் அதை உங்கள் விருப்பத்திலும் ஆர்வத்தின் பேரும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களோட ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சேனல் அதுக்காக தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் வீடியோ. முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீடியோவை பாருங்கள் அண்டு முழுசாக பாருங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, ட்ரேடு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதெல்லாமே நான் வந்து இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, சரி வாங்க இப்போ போகலாம். என்னோடய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. நாங்கள் இன்ட்ராடேவே பயங்கரமாக பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈஸியான வேலை எங்கள் எக்ஸ்பர்ட் பேனலுக்கு. ஸோ அதனால் சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஜியோ ஃபைனான்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட ஷேர். ஐபிஓ இப்போ தான் வந்துச்சு. அதோட சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேண்டில்ஸ் டேட்டாஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்கிற டேட்டாஸை வச்சு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்குது. வீக்லிலையும் இருக்குது. வீக்லியில் வந்து கப் அண்ட் ஹேண்டில்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு கப்பு, இது ஒரு ஹேண்டில். அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஜியோ ஃபைனான்ஸ்க்கு. மந்த்லிலையும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வி ஷேப்பில் புல்லிஷ் அண்ட் கல்ஃப் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. 3 குவார்ட்டர் தான் ஆகுது. ஒரு குவார்ட்டர்லியில் வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டர்லியில் வந்து டோஜி வந்து சைன் ஆஃப் ரிவர்சல். இந்த கேண்டில் வந்து ஒரு 265-75 வரைக்கும் போகும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 251 இருக்குது. இயர்லி கேண்டிலே கிடையாது. ஜியோ ஃபைனான்ஸ் வாங்கிறதுக்கான ரைட் டைம் இது. பாருங்கள், வீக்லியில் நம்ம ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜன்ஸ் இருக்குது. இங்கேயே வாங்கியிருந்துருக்கணும். நாம் 243 கிட்ட வாங்கியிருந்துருக்கணும். நாம் வந்து கொஞ்சம் லேட்டு. 243 இல்லை, நம்மளுக்கு வந்து 240 கிட்டே சிக்னல் வந்துருச்சு. ஒரு 5% மிஸ் ஆகிடுச்சு. அது விடுங்க, இனிமேட்டு பார்த்துக்கலாம். சூப்பர் வைக்கிற மெஷின்லாம் காமிக்கிறதுக்கு டேட்டா இல்லை. இங்கே பாருங்க, ஆல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஃபார் டெய்லி சார்ட் ஆஃப் ஜியோ ஃபைனான்ஸ். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா எனஃப் டேட்டா இல்லை. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% புல்லிஷு, எல்லா ட்ரெண்டும் அப்பு, புல்லிஷ் வால்யூம் ரைசிங்கு, பியர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்குது. அப்படின்னா செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதான் டேட்டா கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஸ்டாக் ரிலீஸ் பண்ணியே ஐபிஓ வந்து 3 மாதம் 3 குவார்ட்டர் தான், 3வது குவார்ட்டரில் தான் இருக்கோம் இப்போ நாம். இங்கே வந்து 251க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இங்கே பாருங்க நேற்று ஆகிருக்கு. அதனால தான் வந்து இந்த கால் கொடுத்துருக்கேன். இந்த பிரேக் அவுட்டு 248க்கு மேலே பிரேக் அவுட். இது வந்து இமீடியட் பை. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் அங்கே புக் பண்ணலாம். 300க்கு பக்கமாக ஒரு 10-20% ரேலி இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் மல்டி பேக்கராகவும் யூஸ் பண்ணலாம். ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அதில் மீதி ஷேர்ஸை விட்டு வைக்கலாம் நீங்கள். ஸோ அது வந்து நல்லா அதுக்கப்புறம் டெவலப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஜியோ ஃபைனான்ஸு. ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி வேறு. சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பென்னி கேப் ஸ்டாக்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன் அது இதுன்னு பண்ணி உங்களை மொக்க போட்டு வீடியோவில் வச்சு, ஏன்னா அந்த மொக்க போடுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கிளாஸே ஆன்லைனில் எடுத்துடலாம். அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நிறையா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு கோடு போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நம்ம சேனலில் போய் வீடியோஸ்லாம் பாருங்கள்.
அதில் கொடுக்குற ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்ம அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் எக்ஸாக்ட் நம்பர்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள். தேவைப்படக்குள்ளே இந்த ஸ்டாக்கில் இருக்கீங்கன்னா வந்து இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி திருப்பி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நோட்டில் எழுதிட்டாலும் சரி, திருப்பி வந்து பார்த்தாலும் சரி. ஓகேவா? நன்றி.